நாம் ஆதித்த இயக்கத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ட ஆதித்தன், பிண்ட ஆதித்தன், ஞான ஆதித்தன், மன ஆதித்தன், சிவ ஆதித்தன் அப்படிங்கக்கூடிய தலைப்புக்குள்ளே இன்றைக்கி வந்திருக்கிறோம். நாம் ஆதித்த இயக்கத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்ட ஆதித்தன், பிண்ட ஆதித்தன், ஞான ஆதித்தன், மன ஆதித்தன், சிவ ஆதித்தன் அப்படிங்கக்கூடிய தலைப்புக்குள்ளே இன்றைக்கி வந்திருக்கிறோம். அந்த ஆதித்தன் ஒரே ஆதித்தன் தான் இத்தனையாகவும் பரிணமிச்சிருக்கிறான் அப்படிங்கிறது. ஆதித்தன் நமக்குள்ளே மலர்ந்து எழுந்தால் ஒழிய நாம் ஞானத்தை பெற முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ ஆதித்தன் மலர்ந்து எழுந்தால் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டால் சர்வங்கன் அப்படிங்கன்னா, சர்வங்கன்னா எங்கும் நீக்கமர நிறைந்த ஒரு ஆற்றலை மனதுக்குள்ளே பெற்றுவான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அருள் வல்லபத்தை நாம் பெற்று அனுபவிக்கலாம் அப்படிங்கக்கூடியதுக்கு சர்வங்கன் அப்படின்னு பேர். அந்த நிலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த நிலையிலே இவர்கள் சர்வங்கன் அப்படிங்கக்கூடிய நிலையில் இருந்தால் நாம் இது மாதிரி பேச முடியாது. அந்த அருள் அனுபவத்தில் இருந்தால் அது எவ்வாறு இருக்குன்னா, ஒரு போதமும் கடந்த போதம், நம்மளுடைய உடல் உயிர் உணர்வு அனைத்தும் அந்த போதத்தில் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அந்த போதமும் போயிடும், அந்த பெரும் போதத்துக்குள்ளே அது போய் உயிர் போய் லயமாயிரும். எல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆதித்தன் இயக்கத்தை நம் உடலுக்குள்ளே யார் நின்று அறிவார்களோ அவர்களுக்கு மட்டுமே இது சாத்தியம், ஏனையோருக்கு இது சாத்தியம் இல்லை அப்படின்னு நின்று நேர் அறிவார்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆதித்தன் இயக்கத்தை நம்ம உடலுக்குள்ளே கண்டு அறிவார்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏற்கனவே இந்த அப்பர் சுவாமிகள் கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்பர் சுவாமிகள் ஒரு ஒரு பாம்பு தீண்டி இறந்து போன மகனை உயிர்த்து செய்யக்கூடிய அளவிற்கு வலிமை பொருந்தியவர். செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பிடல் வேண்டும், திருச்சபைக்கே ஆளாக செய்வித்தல் வேண்டும். செத்தார் எழுக என சிரித்தாங் எழுப்பிட அத்தகைய எனக்கருள் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறார். செத்தவர் எழுக என்று சிரித்து, நான் ஏதோ பெரிய பிரயாசப்பட்டு நான் செத்தவரை எழுப்புறதுக்கு நான் மந்திர ஜபம் பண்ண போகிறேன், நான் என்னுடைய தியானத்தையே நான் கொடுக்க போகிறேன், நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு எல்லாருக்கும் தெரியுதா மாதிரி அது மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செத்தவர்கள் அப்படி அவர் எழுப்பலை. செத்தார் எழுக என்று சிரித்தாங்க எழுப்பிட. செத்துட்டியா கண்ணா, அடடடா பரவாயில்ல எலும்புப்பா அப்படின்னு சொன்ன உடனே எழும்பக்கூடிய அளவிற்கு மிக சுலபமான ஒரு அருள் வல்லபம் பெற்றிருந்தும் அவருக்கு அவர் அப்பூதியடிகள் வீட்டு முன்னால் நிற்கிறாரு. அப்பூதியடிகளை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, திருநாவுக்கரசு என்னும் ஒரு நாமம் தன்னை ஜெபித்தே. இவர் அஷ்டமா சித்திகளும் அதையும் தாண்டி பேரண்ட உணர்வையும் உயிர் உணர்வில் பெறக்கூடிய அருள் வல்லபம் பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு அப்பூதியடிகள். இவ்வளவு வலிமை வாய்ந்தவர்கள் 2 பேர். குருவும் அவ்வளவு பவித்திரமானவர், சீடனும் அவ்வளவு பவித்திரமானவர். தான் உழைத்த உழைப்பில் உலகமெல்லாம் வாழணும்னு சொல்லி இவர் சமணத்திற்கு போவதற்கு முன்னாலே காவும் குளமும், அதாவது தெருவெங்கும் மரங்கள் வளர்த்து குளம் வெட்டி ஆற்று நீரை நெறிப்படுத்தி தூர்வாரி எல்லா பணியும் செஞ்சவர் அவர் சமணத்திற்கு போகிறதுக்கு முன்னாலே. அப்படிப்பட்ட ஒரு அருளாளர், சித்தமெல்லாம் சிவமாக்கி செய்தனையெல்லாம் தவமாக்கும் அருளாளர் அப்பூதியடிகள் வீட்டு வாசலில் நிற்கிறாரு. அப்பூதியடிகளுக்கு திருநாவுக்கரசு யாருன்னு தெரியல, திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு அப்பூதியடிகள் யாருன்னு தெரியல. 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. உடனே இந்த மாதிரி தன் உழைப்பிலேயே அடுத்தவன் உழைப்பெல்லாம், ஒரு குருன்னா அடுத்தவன் உழைப்பெல்லாம் உறிஞ்சி தான் எடுத்துக்கொண்டு தான் சுகஜீவனமாக தன்னுடைய குடும்பத்தாருக்கு எத்தனை விதமான சொத்துக்கள் எழுதி வைக்க முடியுமோ அத்தனை எழுதி வச்சு வாழ்கிற குடும்பம் காலங்காலமாகவே இருந்திருக்கு. அதே மாதிரி தன்னுடைய குருநாதர்கிட்ட போய் சேர்ந்து குருநாதர் உயிருக்கு ஒல வைக்கக்கூடிய சீடர்களும் இருந்திருக்கிறாங்க. இதற்கு மத்தியில் இந்த 2 பேரும், அதாவது ஒரு குருவும் ஒரு சீடனும், அதற்கான இலக்கணம் என்ன, குருவிற்கான இலக்கணம் என்னங்கிறதுல நாவரசர் நின்றார். சீடனுக்கான இலக்கணம் என்னங்கிறதுல அப்பூதியடிகள் நின்னாங்க. 2 பேரும் எதிரெதிராக பார்த்து கொள்ளும்போது இவர் அப்பூதியடிகள் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, யாரோ ஒருத்தன் பேரில் எதுக்குப்பா நீ காபம் வைக்கிற, குளம் வெட்டுற, யாருக்கோ ஒருத்தருக்காக வேண்டி ஏன் தண்ணீர் பந்தல் வைக்கிற, நீர் பந்தல் வைக்கிற, நீர்மோர் வைக்கிற, எதுக்காக வேண்டி இதெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குற.
யாரோ ஒருவனா சமணத்தை வென்று சைவத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி தன் உயிரையும் பணையும் வைத்த அருளாளரை பற்றி யாரோ ஒருவன் இங்கே சொல்லுங்களா, சிவவேடம் தாங்கி இருப்பதனால் நான் பொறுத்து கொண்டேன்னு விசனப்படக்கூடிய அளவிற்கு குரு பக்தி மிகுந்தவர் அவர். குருநாதர் மேலே அவ்வளோ பக்தி இருக்கணும் அப்படின்னு காட்டுறாரு. அவங்க 2 பேருமே. அப்புறம் இவர் கொஞ்சம் நிதானமாக இது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சோலினுடைய டெவலப்மெண்ட் இவருக்கு தெரியுது. இது யாருன்னு பார்க்கும்போது இதுதான் தன்னை ஆட்கொண்ட குருநாதர் அப்படின்னு சீடனுக்கு தெரியுது. உடனே எடுப்பிலே எனக்கு ஞான திருஷ்டி வந்துடுச்சு, அது மாதிரி இது மாதிரி அப்படிலாம் அவங்க நினைக்கல. ஒரு உயிரை நம்ம இந்த உயிருடைய தன்மை என்னன்னு அறிய விரும்பினால் ஒழிய அந்த உயிருடைய தன்மையை பற்றி அந்த குருநாதர்கள் சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னுடைய இதயம் முழுவதும் அன்பனும் பிடியாக அன்பு மட்டுமே சிவ உணர்வாக, அன்பை தவிர வேறொன்றை நினைக்காம அந்த மனதை பரிபக்குவமாக பவித்திரமாக வைத்து கொள்ளக்கூடிய அருளாளர்களுக்கு இவங்க என்ன குற்றம் செஞ்சாங்க, இவங்க என்ன குற்றம் செஞ்சாங்க, இவங்க என்ன குற்றம் செஞ்சாங்க, இவங்க என்ன குற்றம் செஞ்சாங்கன்னா, ஏற்கனவே ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதையில் ஒரு சீடனும் ஒரு பெண்ணும் ஒரு குருநாதருடைய கதையும் பார்க்கும்போது, நீ தவறே செய்யாதம்மா, இதனால் உனக்கு பெரும் நரகம் வரும்னு அந்த குருநாதர் சொல்கிறாரு. அந்த பெண் அதை நினச்சி திருந்தி வாழ்கிறான். குருநாதரை இவ என்ன தவறெல்லாம் செய்கிறா, இவ என்ன நான் சொன்ன பிறகு இவ திருந்திருக்கிறாளா, இவ திருந்தலையா அப்படி. அவங்க திருந்தினா திருந்தாட்டி என்ன, நம்ம கண்காண்டது இது மாதிரி இல்லைப்பா நீ திரும்பிக்கோன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அது நம்ம வேலை இல்லை. நம்ம அந்த உயிரை திருத்துவதற்காக முதல்ல நம்ம திருத்துக்கோம். நம்மகிட்ட உண்டான புலன்கள் பொறிகள் நம்ம சொல்ல பேச்சு கேட்குதா, நம்மளை திருத்து கொள்வோம். அதுக்கப்புறம்லாம் அடுத்தவங்க கிட்ட போகணும். அப்புறம் அந்த குருநாதர் இறந்தபோது அவருடைய உடலை பூதகணங்கள் எடுக்க வராமல் யமதூதர்கள் எடுக்க வந்ததாக அவருடைய வரலாறு சொல்வார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அது மாதிரி நம்ம ஆயிரும். யாருடைய குறையும் பற்றி நமக்கு என்ன கவலை, நமக்கு என்ன வேலை? திருவாசகத்தை இந்த உலகுக்கு ஏதோ ஒரு வகையில் யோக சிந்தனையை எடுத்து சொல்ல வேண்டியது வேலையா? திருமந்திரத்தை சொல்வது வேலையா? என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்படிங்கிறாரு. அவர் தமிழை அருள் அனுபவமாக பெற்றவர். அவர் பெற்ற தமிழ் அனுபவம் என்னை எவ்வாறு உருக்கியது பணி கொண்டதுங்கிறத சொல்லுறது தான் நம்ம வேலையை தவிர இவங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்க ஊரை திருத்துறது நமக்கு வேலைன்னா நம்மளை திருத்துவது யார்? நாம் இறைவன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டு நம்மை திருத்தி கொள்வதற்கான பணியில் இருப்போம். சிவ ஆதித்தன் ஞான ஆதித்தனில் அதை சொல்கிறாரு. சிவ ஆதித்தனில் என்ன சொல்கிறாரு? நீ ஹம்ச மந்திரம் அப்படிங்கக்கூடியவனுடைய உயிர் மூச்சை உயிர் உணர்வில் செலுத்தக்கூடிய, அதாவது இடைவிங்கலையின் எழுத்தினை அறிவித்து கடையில் சுழிமுனை கபாலமும் காட்டி அந்த அருள் உணர்வை பெறுவதான் சிவ ஆதித்த நிலை. அந்த அருள் உணர்வை பெற தவறிட்டேன்னா இத்தனை மன ஆதித்தன் ஞான ஆதித்தன் அண்டாதித்தன் பிண்டாதித்தன் இதனாலலாம் நீ என்ன உணர்ந்து பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய இடைகளையும் பிங்களையும் சுழிமுனையில் திருத்தி ஏற்றும் அருள் பக்குவத்தை பெற்றுக்கொண்டு பேரண்ட நாயகனுடைய பேருணர்வு உனக்குள்ள வரணுங்கக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொண்டு நீ வாழ்ந்தாயானால் அது உனக்கு ஒரு உயரிய நிலையை தரும். அதை விட்டுட்டு யாரை பற்றி நம்ம சிந்திக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். அன்றிய பாச இருளும் அஞ்ஞானமும் சென்றிடும் ஞான சிவப்பிரகாசத்தால் ஞானமாகிய சிவம், அதாவது பிரகாசம்னா ஒளிவண்ணமானது, சிவம்னாலே ஒளிவண்ணமானதான், ஞானம்னாலே ஒளிவண்ணமானதான். ஞானம் என்னும் சிவம் பிரகாசத்தோடு ஒளி வீசி என்னுடைய அஞ்ஞான இருளை ஓட்டி விட்டதானால் அன்றிய பாச இருளும் அஞ்ஞானமும் சென்றிடும். எப்போது செல்லுனா ஞானம் சிவப்பிரகாசமாக என்னுள் ஒளிரும்போது எனக்கு அஞ்ஞானம் எல்லாம் போயிடும். அது வரைக்கும் அஞ்ஞானம் இருக்கத்தான் செய்யும். ஞான பிரகாசம் எனக்குள்ளே ஒளிர் வந்துச்சுன்னா அஞ்ஞானம் போயிடும் அப்படிங்கிறார். ஒன்றும் இரு சுடராம் அருணோதயத்து துன்று இருள் நீங்குதல் போல தொலைந்தது. சூரியன் உதயமானா எப்படி உலகம் முழுதும் சூழ்ந்திருக்கக்கூடிய இருள் விலகுமோ அது மாதிரி என்னுடைய உடலுக்குள்ளே என்னுடைய உயிர் உணர்வில் அந்த ஞானப்பிரகாசமான சூரியன் எழுந்ததுன்னா இன்று எனக்கு அருளி இருள் கடிந்த உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போல் அது எழுந்துச்சுன்னா என்னுடைய உள்ளமலம் அத்தனையும் ஓடிப்போகும். புற இருளை அண்ட ஆதித்தன் நீக்குவது போல் அக இருளை சிவ ஆதித்தன் ஞான உணர்வில் நின்று ஞான ஆதித்தனாக நின்று மன உணர்வில் நின்று மனாதித்தனாக நின்று அவன் எனக்குள் தொழில்பட்டால் இவைகள் அத்தனையும் ஓடிப்போகும் அப்படிங்கிறார்.